ஸ்கோரிங் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதில் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நமக்கு 30 மார்க்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் கேட் பேப்பருக்கும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கேட் பேப்பரும் சரி. ஸோ மேக்ஸிமம் இவங்க இந்த 2 பேப்பரை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டுமே எழுதணும். எலக்ட்ரிக்கல் ப்ரிப்பேர் பண்றவங்க எலக்ட்ரானிக்ஸ் எழுதுவாங்க. சேம் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கலும் எழுதுவாங்க. ஆஸ் வெல் அஸ் சில பேர் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் எழுதுவாங்க பார்த்துருக்கேன். ஸோ இந்த அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இது எக்ஸஸா சில பேர் படிப்பாங்க. பட் அனலாக் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குங்கிறனால நான் வந்து அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். செலக்டிவ் டாபிக்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி நான் என்னோட 2வது வருஷம் என்னோட ப்ரிப்பரேஷன், அதாவது அந்த 1 இயர் ப்ரிப்பரேஷன் ஜேர்னில எனக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து அட்வைஸ் சொன்னாரு. ஸோ அவர் கொடுத்த சப்ஜெக்ட்டுங்கிறது இல்லாம அந்த சப்ஜெக்ட்ல ஒரு சில டாபிக்ஸ், சர்க்கியூட்ஸா இதுல வந்து